ஒரு ஆண் குரங்கு செத்துருச்சுன்னா பெண் குரங்கும் மலையிலேருந்து குதிச்சு செத்துருமா. அப்போ இந்த குட்டியை என்ன பண்ணுறது அப்படின்னா வேற ஒரு குரங்கிடத்தில் ஒப்படைத்து விட்டு மலையிலிருந்து அந்த பெண் குரங்கு குதித்து செத்து விடும். ஒரு குரங்கே ஆண் இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால், விழுந்து சாகின்ற போது நீ இல்லாவிட்டால் அந்த தலைவி என்ன ஆவாள் என்பதை சிந்தித்துப்பாரு. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் என்பதை குரங்கு வடிவத்தில் கூட மாற்றாமல் வைத்திருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருந்திருக்கிறது போல, ஆண்கள் செத்துவிட்டால் நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லுவது எதனில் இழுக்கு? அப்போ இங்கு யாருடைய உயிர் மேலானதாக பார்க்கப்பட்டிருக்கிறது? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு அந்த ஒழுக்கமுடைமையை சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் ஒழுக்கம்னா என்னன்னு மட்டும் நீங்கள் சொல்லலையே. ஒழுக்கம் உயிரை விட பெருசு, ஒழுக்கம்தான் எல்லாத்த விட பெருசு. ஒழுக்கம்னா என்ன? ஏதாவது ஒரு இடத்தில் ஒழுக்கத்திற்கான டெஃபனிஷன் என்று சொல்லக்கூடிய இலக்கணம் இருக்கா? ஒழுக்கம்னா இதான் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் இருக்காது. தெருவில் நடந்து போகிற போது டிப்டாப்பாக வரக்கூடிய ஒருவரையும் பிச்சை எடுக்கக்கூடிய சகோதரரையும் நாம் என்னவாக பார்ப்போம்? டிப்டாப்பாக வரவர் நமக்கானவர், அவர் நம்மளை மதிக்க கூட மாட்டார், அது ரெண்டாவது விஷயம். நம்ம ஆனால் அவரை மதிப்போம். ஆனால் பிச்சைக்காரர் நம்மை மதிப்பார், நாம் அவரை மதிக்க மாட்டோம். இந்த சமூகத்தினுடைய சிக்கலே அதுதான். மனிதரை மனிதராக பார்க்காமல் முதலில் அவரை ஜாதியாக பார்ப்பது முதல் சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் மதமாக பார்ப்பது இரண்டாவது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் பாலினமாக பார்ப்பது மூன்றாவது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் அவர்களுடைய உடல் குறைபாடை வைத்து பார்ப்பது நாலாவது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் அவர்களை எப்போதும் வேறு ஒருவராக பார்ப்பது என்பது மனிதர்களுடைய ஆகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கல் புரிந்தால்தான் உயிரை விட பெரிது மான உணர்ச்சி தான், சுயமரியாதை தான் என்பது நமக்கு புலப்படும். குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணி சொல்லி வளர்ப்போன்னு கேட்டால், எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். அதே குழந்தைய தெருவில் கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் பார்ப்பதற்கு மோசமான வழியாக இருக்குது, அங்கே வாழக்கூடிய மக்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள், அவங்க கிட்ட போகிறப்ப வியர்வை நாத்தம் வருதுன்னு சொன்னால் இது என்ன மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குது என்று கேட்கக்கூடிய நாம் குழந்தைகளை மனிதராக வளர்க்காமல் வெறும் உடலாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடாதா? மீன் மார்க்கெட் இருக்கிறதுனால தானே மீன் வருது, மீன் இருக்கிறதுனால தானே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பயங்கரமாக கட்டுறோம். அப்புறம் மீன் மார்க்கெட் வேணும்ல. அந்த மீன் மார்க்கெட்னாலே இப்படி தான் இருக்கும் என்ற சிந்தனை அப்படி தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் உள்ளே போக வேண்டாம். இதுதானே சிந்தனை. வியர்வையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கு என்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ அன்றுதான் நாம் மனிதராக இருக்கிறோம் என்பது பொருள். உழைக்கிறவர்களுக்கு வியர்வை வரும், உழைத்தால் வியர்வை வரும். அப்போ நீங்கள் மற்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உழைத்தால் வியர்வை வரும், உழைக்காமல் இருப்பவர்களுக்கு உண்டியல் வரும். மிக சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒசூர் புத்தக திருவிழாவில் தொடர்ந்து இது 13வது ஆண்டு. ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எதை மக்கள் விரும்புகிறார்களோ அதை செய்வது எளிது, எதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை செய்வது ரொம்ப எளிது. ஆனால் எதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை செய்வது கடினம். அந்த கடினமான பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் இயக்கத்திற்கு அனைவரின் சார்பிலும் நமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். உயிரினும் பெரிது தலைப்பை சகோதரர் சேதுராமன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டபோது, நான் உண்மையாகவே இந்த தலைப்பில் தான் பேசணும் அப்படின்ற முடிவோடலாம் நான் தலைப்பை கொடுக்கல. அப்போ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்த போது அது எந்த புத்தகம், யாரை பார்த்து அந்த தலைப்பை சிந்தித்தேன் என்பதை என்னுடைய பேச்சின் இறுதியில் சொல்லுகிறேன். இதை தானே நம்ம பேசணும். ஏன்னா பொதுவாகவே புத்தக திருவிழா என்பதோ இல்லை தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய உலக தமிழ் பரப்பு தமிழ் சமூகத்தில் ஒரு கூட்டம் எப்படின்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால், தமிழர்களுடைய வாழ்வியலை ரொம்ப மென்மையாக பேசணும், புனிதங்களை பற்றி பேசணும், ஒரு கவிதை சொல்லணும், இலக்கியம் பேசணும், பாடல் பாடணும், ஒரு மலரை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி, பெண்ணின் நளினத்தை பற்றி அப்படி ரொம்ப சுவையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற போது, தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது ரொம்ப மென்மையாக தொடங்கிய வாழ்வியல் அல்ல, போராட்டத்தோடு தொடங்கியதான் தமிழர்களுடைய வாழ்வியல் என்று சொல்லுகிற போது தலைப்பு நிச்சயமாக போராட்டம் சார்ந்ததாக தான் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இப்போ உயிரினும் பெரிது அப்படின்னு சொல்கிறப்ப ஒற்றை சொல்லை சொல்லி நம்ம இதுதான் உயிரை விட பெரிதா என்று சொல்லுவதற்கு முன்னால் இந்த புத்தக திருவிழாவினுடைய அம்சம் என்பது, சென்னை புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, மற்ற மாவட்ட புத்தக திருவிழாவுக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க. நாங்கள் பார்க்கிற போது
புத்தக திருவிழாவுக்குள்ளும் புத்தக திருவிழாவினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தோழர்களை விட அந்த பக்கம்தான் தோழர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் ஓசூர் புத்தக திருவிழாவில் அதைவிட இங்குதான் கூட்டம் நிறைந்திருக்கிறது என்கிற போது உண்மையாகவே அறிவு தேடலோடு இந்த பகுதி மக்கள் இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சியை நான் பதிவு செய்கிறேன். பேசுகிற போதே அறிவு தேடலோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் பேசிக்கிட்டு இருக்கிற போதே பாதி பேர் கலைந்து போனால் என்னுடைய மனது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிற உங்களுக்கு நான் மட்டும்தான் தெரிவேன், ஆனால் எனக்கு நீங்கள் எல்லாருமே தெரிவிங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் ஒருத்தராக எழுந்து போக மாட்டாங்க. மொத்தமாக கூண்டோடு எழுந்து நேரம் அவங்களுடைய நேரம் அவங்களுக்கு தானே தெரியும். 8:15 சில பேர் நிர்ணயிச்சுட்டு வந்திருப்பீங்க, சில பேர் 8:30 நிர்ணயிச்சுட்டு வந்திருப்பீங்க, சில பேர் அடுத்த சீரியல் போடுறதுக்குள்ளையாவது வீட்டுக்கு போயிடணும்னு 9 மணி நிர்ணயிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த நேரம் கடக்கின்ற போது அதுவும் இந்த புத்தக திருவிழாவை பற்றி எந்த வழியினாலும் நீங்கள் போகலாம். சில கூட்டங்களில் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்பீக்கருக்கு முன்னாடியே நடந்து போவாங்க. அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னா, போகிறவங்களை கவனிக்கிறதா இல்லை உட்காந்துருக்கவங்களுக்காக பேசுகிறதா என்ற மனநிலையில் நாங்கள் இருப்போம். இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது இருக்கக்கூடிய அறிவு தேடல் நம்மை அமரச் செய்யும். என்ன இருக்குது அப்படி புத்தகம்? எல்லாம் புழகாங்கிதம் அடைஞ்சு பேசுகிறீங்க, சிலாகித்து பேசுகிறீங்களே, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அறிவியலாளர்கள் எல்லோருமே புத்தகத்தை படித்தவர்கள் தான். அறிவியலாளர்னால் நமக்கு தெரிந்த முதல் பேர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக இந்த உலகம் பார்க்கிற போது அவர்கிட்ட கேட்குறாங்க, உலகில் சிறந்த கண்டுபிடிப்புன்னு எதை நினைக்கிறீங்கன்னு. அவர் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு கருவியை சொல்லியிருக்க முடியும், அவர் நினைத்திருந்தால் அவருடைய கண்டுபிடிப்பையே அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரொம்ப சாதாரணமாக சொன்னார், உலகத்திலேயே மனிதனுடைய சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகமாக தான் இருக்க முடியும். அதற்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, பேரறிஞர் இங்கர்சால் அவருடைய தத்துவத்தின் காரணமாக அவர் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார். வீட்டை விட்டு வெளியே போன உடனே நம்ம முதல்ல எதை தேடுவோம்னா, எங்கே தங்குறதுன்னு அறையை தேடுவோம். ஆனால் இங்கர்சால் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட உடனேயே முதலில் தேடி சென்ற இடம் நூலகமாக தான் இருந்தது. அதனால்தான் அவர் பேரறிஞர் இங்கர்சாலாக இருந்தார். அப்படியே வந்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே உலகத் தலைவர்களை பற்றி ரொம்ப பேசுவோம், ஆனால் உள்ளூர் தலைவர்களை மறைந்து விடுவோம். உள்ளூர் தலைவர்களில் புத்தக வாசிப்பு என்ற உடனே நம் நினைவுக்கு வர வேண்டிய தலைவர் யாருன்னு கேட்டால், ஒரு தலைவர் சென்னையிலிருந்து பம்பாய் செல்கிறார், இப்போ மும்பை, அப்போ பம்பாய் செல்லுகிற போது விமானத்தில் ரொம்ப எளிமையாக சென்று விடலாம். ஆனால் இவர் மெனக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, 3 நாட்கள் பயணித்து காரில் போகிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் விமானத்தில் போனால் உடனடியாக போயிடலாமே, ஏன் காரில் போகிறீங்க? அதற்கு அவர் சொல்லுகிறார், 10 புத்தகங்களை படிக்க வேண்டியது இருந்தது, அதனால் விமானத்தை விட்டுவிட்டு காரில் சென்றேன். சொன்ன தலைவர் பேரறிஞர் அண்ணா. அப்போ நம்முடைய தலைவர்களை பொறுத்தவரை எதை அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் என்றால் அறிவையும் புத்தகத்தையும் தான். இன்னொரு தலைவர் சொல்லுகிறார், நீங்கள்லாம் கூட எப்படியாவது புத்தகத்தை படிச்சிடுறீங்க, ஏன்னா உங்கள் கையில் வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்களுடைய கையில் என்ன இருக்கும்னா, இப்போ செல்ஃபோன் இருக்குது, அப்போ அது கூட இருந்திருக்காது, பாக்கெட்டில் பணத்தோடு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இங்கு பெரிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கேன், எனக்கு திருமணம் ஆகலை. ஆனால் திருமணமான பெண்கள் வெளியில் பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கலாம். வீட்டுக்கு போன உடனே தோசை சுடுவதற்கு அவங்க தான் கரண்டியை தூக்கி ஆகணும். இப்போ ஒரு தலைவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், இந்த சமூகம் உருப்படும்னா பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடிங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்றால் தந்தை பெரியார். இப்போ இவர்கள் எல்லாருமே புத்தகத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு உண்மையாகவே இந்த கற்றுக்கொண்டிருப்பது என்ன செய்யும், ஒரு மனிதன் படிச்சுக்கிட்டே இருக்கானா அது என்ன செய்யும் அப்படின்றத ஒரு எழுத்தாளர் ஜப்பானிய புத்தகத்தை பற்றி படிக்கிற போது ஒயிட் என்ற ஆய்வாளர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அது ரொம்ப உருக்கமான செய்தியாக இருந்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய கொடுமையை கூட அனுபவித்திருக்கலாம். உலகத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் வழியால் உங்களுடைய முனகல் சத்தம் அதிகமாக கேட்டிருக்கலாம். நீங்கள் நேசித்தவரை நீங்கள் இழந்திருக்கலாம். உலகத்திலே இருக்கிறதுல பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நேசித்தவரை இழப்பது தான். நீங்கள் நேசித்தவரை இழந்திருக்கலாம். அதற்கடுத்து சொல்லுகிறார், பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் சூழப்பட்டிருக்கலாம். அதற்கடுத்து சொல்லுகிறார், கீழானவர்களுடைய மனதின் காரணத்தினால் உங்களுடைய கௌரவம் சீர்குலைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ உலகத்தில் இந்த எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுடைய மனது எப்படி இருக்குன்னு கேட்டால் உலுக்கி இருக்கும். உலகத்தில் வயதாகி உங்களுடைய உடம்பு தளர்ந்து போயிருக்கும். நான் சொன்ன இந்த 5 கண்டிஷனை தவிர மிகப்பெரிய கொடுமை எதுவும் வராது.
உங்களுடைய உடல் நழிவற்று எப்போ இறப்போம்னு தெரியாத தருவாயில் இருப்பது, நீங்கள் நேசித்தவரை இழந்திருப்பது, பைத்தியக்காரர்களால் உலகம் சூழப்பட்டிருப்பது, உங்களை விட கீழானவர்கள் நம்முடைய கௌரவத்தை சீர்குலைத்திருப்பார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, மேலானவர்கள் யாரும் யாருடைய கௌரவத்தையும் சீர்குலைக்க மாட்டார்கள். நாம் மேலானவர்களாக தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் அது குறிப்பிடுகிறது. அதே போல உங்களுடைய உடலின் நடுக்கத்தால் இரவு நேரங்களில் முனகல் சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது எல்லாவற்றையும் கொடுமையானது நீங்கள் உயிரோடு இருந்து நீங்கள் நேசித்தவர் மரணிப்பது. இப்போ என்னை பொறுத்தவரை என்னுடைய 15 வயதில் என்னுடைய தந்தை இறந்தார். இருப்பதிலேயே வாழ்க்கையின் கொடுமையான காலகட்டம் என்பது நேசித்தவர் என்பதை விட வளர்த்தெடுத்தவர்கள் நம் கண்முன்னால் இறப்பது தான். இப்போ நேசித்தவர்கள் மரணிக்கிற போது இருக்கக்கூடிய கொடுமையை கடந்து வருவதற்கு வேறு எதுவுமே நமக்கு கையில் இருக்காது. அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த எல்லா கொடுமைகளையும் நீங்கள் அனுபவித்திருந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டால் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும். கற்றுக்கொண்டே இருங்கள், அது மட்டும்தான் இது அனைத்தையும் இலகுவாக மாற்றும். அதை முடிக்கின்ற போது அவர் இப்படி முடிக்கிறார், அந்த கற்றுக்கொண்டிருப்பது, உலகத்தை கற்றுக்கொண்டிருப்பது மட்டும்தான் உங்கள் மனதை பயமுறுத்தாமல் இருக்கும். எதற்கும் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்றால் கற்றுக்கொண்டே இருங்கள் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி. கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. வீழ்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே செய்தியாக உங்களுடைய அறிவு மட்டும்தான் நிற்கும். அந்த அறிவை வளப்படுத்த தயவு செய்து புத்தகத்தை வாசியுங்கள். குழந்தைகளுக்கு நிறைய செய்வோம் நம்ம. அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்தால் நகை சேர்த்து வைப்போம், திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொத்து சேர்த்து வைப்போம். ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுப்போம். சொத்துக்களை கொடுக்கலாம், நீங்கள் நிலத்தை கொடுக்கலாம், பொண்ணை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம். கொஞ்சம் விவரமானவராக இருந்தாருன்னா உங்கள் பையன் அதெல்லாம் காப்பாற்றிடுவார். கொஞ்சம் விவரமானவராக இருந்தால் உங்கள் பொண்ணு அதெல்லாம் காப்பாற்றி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கோளாறாக இருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்தில் விற்று தீர்த்து முடிச்சிருவாங்க. ஆனால் எதை கொடுத்தால் உங்கள் பிள்ளைகளுடைய செல்வமாக இருக்கும் என்று சொன்னால், வீட்டில் எத்தனை அறைகளை கட்டுகிறீர்களோ இல்லையோ, தயவு செய்து புத்தக அறை என்று ஒன்று இருந்தால் அதைவிட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வம் எதுவுமே இருக்காது. இதை ஒரு 50 வயது 70 வயதில் ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, ஏம்மா 27 வயதில் நீ எதுக்குமா அவ்வளோ லென்த்தாக புத்தகத்தை பற்றி பேசுகிற என்று நீங்கள் நினைக்கலாம். எல்லா சூழலிலும் என்னோடு நிற்பது கற்றலாக மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த மேடை கிடைத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி மேடைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகத்தை வாங்கி பரிசளியுங்கள். அப்போ வாசித்து கொண்டிருந்தால் உயிரோடு இருக்கிறோம் என்ற அர்த்தமா? அதுதான் உயிரினும் பெரிதா? வாசிப்பது தான் உயிரினும் பெரிதா என்ற கேள்வி நமக்கு வரணும். முதல்ல தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை உயிர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போன்னா, மனிதர்களை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழருடைய மரபு என்பது ரொம்ப சிறப்பான ஒரு மரபு. திருவள்ளுவர் எழுதுகிற போது பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு எழுதலை, பிறப்புக்கும் எல்லா மக்களுக்கும்னு எழுதலை. சமத்துவம் என்பது மனிதருக்கானது மட்டுமல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுதியதால் தான் உலக பொதுமறையாக திருக்குறள் நின்று கொண்டிருக்கிறது. உயிரை பற்றி பேசிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம்தான். நாம் நரியை பற்றி பேசியிருக்கிறோம், ஆந்தையை பற்றி பேசியிருக்கிறோம், எலியை பற்றி பேசியிருக்கிறோம், வண்டுக்களை பற்றி பேசியிருக்கிறோம், பூக்களை பற்றி பேசியிருக்கிறோம், வேர்களை பற்றி பேசியிருக்கிறோம், மரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், மலைகளை பற்றி பேசியிருக்கிறோம், நதிகளை பற்றி பேசியிருக்கிறோம். எல்லா உயிர்களும் சமம் என்ற நிலையை உருவாக்கிய உலக சமூகத்தில் தொன்மை வாய்ந்த சமூகமாக தமிழ் சமூகம்தான் இருந்திருக்கிறது. நல்லா என்னுடைய வார்த்தையை கேட்டிங்கன்னா தெரியும், இருந்திருக்கிறது. இருக்கான்றது கேள்விக்குறி. அது இருக்கா இல்லையான்றது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன பண்ணுவோம்னா, எறும்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் மிதிச்சிட்டோம்னா அப்படியே கஷ்டப்படுவோம். பக்கத்தில் ஒரு மனிதர் மோசமான தோற்றத்தோடு வந்துடுனா விலகி நிற்போம். ஆனால் மனிதர் பெரிதா எறும்பு பெரிதான்னு கேட்டால் உணர்வளவிலும் அறிவளவிலும் மனிதர் தான் பெரிது. ஆனால் மனிதரை விட எறும்புக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை ஏதோ ஒன்று மனிதர்கள்டிருந்து நம்மளை தள்ளி நிற்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், தமிழர் மரபை மீறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த தமிழர் மரபை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, சங்ககால இலக்கியமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த இலக்கியங்களாக இருக்கட்டும், உயிர்களை பற்றி பேசுகிற போது எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறது. எனக்கு ஒரு பாடலை படிக்கின்ற போது சிரிப்பு தான் முதல்ல வந்துச்சு. யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. தமிழில் புலமை வாய்ந்த புலவர்கள் இந்த அரங்கத்தில் இருப்பீர்கள் என்பதை நான் அறிந்தவர்.
சான்றோர் பெருமக்கள் இருக்கிறீர்கள், பல புத்தகங்களை எழுதி தள்ளியவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நான் ஒரு குறுந்தொகை பாடலை வாசித்த போது எந்த அளவிற்கு ஒரு தலைவன் இருக்கான்னு சொன்னால், அவனுடைய தலைவியை பார்ப்பதற்காக அந்த தலைவன் தேரில் வந்துட்டு இருக்கார். தேரில் வருகிற போது அந்த தலைவன் அந்த காடுகளை கடந்து வருகிற போது தேரினுடைய அந்த மணிகள் ஓசை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய நாக்கை அறுத்து விடுகிறான். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த மணிகளுக்குள் பரல் இருக்கும், அதை எல்லாத்தையும் சத்தம் இல்லாமல் செய்துவிட்டு தேரில் வருகிறான். ஏன் கரெக்டாக காட்டுக்குள்ளே வரப்போ அவனுடைய தேருடைய சத்தத்தை குறைத்து விட்டான் அல்லது இல்லாமல் ஆக்கி விட்டான் அப்படின்னு பார்த்தா, வண்டுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தேனீக்கள் எல்லாம் பூக்களில் சென்று தேன் எடுக்கும். அது தேன் எடுக்கின்ற போது தான் அதனுடைய களவொழுக்கம் இருக்கும். அப்படி 2 தேனீக்களோ 2 வண்டுகளோ இல்லை வண்டு பூக்களில் போய் தேன் எடுப்பதோ தேனீக்கள் போய் தேன் எடுப்பதோ இந்த சத்தத்தால் நிலைகுலைந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த தேரினுடைய சத்தத்தை குறைத்தவனாக இந்த தலைவன் வருகிறான் என்பது செய்தி. ஆனால் இதை சிலாகித்து நம்முடைய எழுத்தாளர் பாடலாசிரியர் பாவலர் ஐயா அறிவுமதி என்ன சொல்லுவார்னா, தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு கேட்டால், தன்னுடைய சின்ன ஓசை கூட உயிர்களுக்கு ஆபத்தானதாக மாறிவிடக்கூடாது என்ற சிந்தனையோடு தமிழன் எல்லா உயிர்களையும் மதித்து வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லுவார். நீங்கள் அது கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. அது குறுந்தொகை பாடல் 2 அர்த்தத்தில் நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒரு வண்டுக்கு தேனீக்கு கூட துன்பம் விளைவிக்காத தலைவன் உனக்கா விளைவித்து விட போகிறான் என்று தோழி தலைவனுக்கு சொல்லுவதை போல. இப்போ எனக்கு எந்த இடத்துல சிரிப்பு வந்துச்சுன்னா, வண்டுக்கா இருக்கட்டும், பூக்கா இருக்கட்டும், தேனீக்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தலைவர் சோகத்தை ஏற்படுத்தவே மாட்டார். தலைவிக்கு சோகத்தை ஏற்படுத்துவதால் தான் அவர் தலைவனாக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் யார் என்பது தெரியும். அப்போ இந்த இலக்கியங்கள் எல்லாமே பெண்களை எப்படி பார்த்திருக்கிறது, உயிர்களை மதிக்கிறோம், பெண்களை எப்படி பார்த்திருக்கிறதுன்றத சின்ன சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அடுத்த ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த சாரல் நாடு அந்த மலைப்பகுதியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் குரங்கு செத்துருச்சுன்னா பெண் குரங்கும் மலையிலேருந்து குதிச்சு செத்துருமா. அப்போ இந்த குட்டி என்ன பண்ணுறது அப்படின்னா, வேற ஒரு குரங்கிடத்தில் ஒப்படைத்து விட்டு மலையிலிருந்து அந்த பெண் குரங்கு குதித்து செத்து விடும். அப்படி இந்த நாட்டில் அந்த மண்ணில், அந்த குறிஞ்சி நில மண்ணில் ஒரு குரங்கே ஆண் இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால் விழுந்து சாகின்ற போது நீ இல்லாவிட்டால் அந்த தலைவி என்ன ஆவாள் என்பதை சிந்தித்துப்பாரு. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் என்பதை குரங்கு வடிவத்தில் கூட மாற்றாமல் வைத்திருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருந்திருக்கிறது போல, ஆண்கள் செத்துவிட்டால் நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லுவது எதனில் இழுக்கு? அப்போ இங்கு யாருடைய உயிர் மேலானதாக பார்க்கப்பட்டிருக்கிறது? வரலாற்று ரீதியாக, இலக்கிய ரீதியாக யாருடைய உயிருக்கு இங்கே மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது? மனிதர்கள் என்று சொன்னால் எல்லாரும் மனிதர்கள் தானே. ஆனால் இங்கே உயிர்களுக்குள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு இருக்கிறதா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் நான் சொன்ன 2 பாடல்களும் எதை மேலானதாக காட்டுகிறது என்று சொன்னால், உயிரை விட மேலானதாக காதலை காட்டுகிறது. காதல் தான் உயிரை விட மேலானது. ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் உயிரை விட மேலானது. அதுவும் நம்ம எப்படி பண்ணுவோன்னா, இப்போ நிறைய 2K கிட்ஸ்லாம் கூட இங்கே இருக்கீங்க. உயிரை விட மேலானது காதல் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நீ இல்லைன்னா செத்துருவேன், அதுதான் முதல் வார்த்தையாக இருக்கும். இப்போ இந்த உயிர் எவ்வளோ எளிமையானதாக இருக்குன்னா, சாக மாட்டாங்க. 2வது அது சொல்கிறது, என்னுடைய அன்பு எவ்வளோ பெருசு தெரியுமா, நான் செத்துருவேன் நீ இல்லைனா அப்படின்னு சொல்கிறவளுக்கு அவ்வளோ எளிமையானதா இந்த உயிர். அவ்வளவு எளிமையானதா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படின்னு கேட்டால், அதில் தான் வித்தியாசம் வருகிறது. காலத்திற்கு ஏற்ற மாற்றம் வருகிறது. உயிரினும் பெரிதாக காதல் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அடுத்த காலகட்டமாக திருவள்ளுவர் வருகிறார். உயிரினும் பெரிதாக எதை சொல்லுகிறார் என்றால், ஒழுக்கத்தை சொல்லுகிறார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற கட்டத்திற்கு திருவள்ளுவர் நம்மை அழைத்து வருகிறார். எல்லாத்தை விட ஒழுக்கம்தான் பெருசு அப்படின்னா, இங்கே நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பெரியார் பிஞ்சு எங்களுடைய அருமை தங்கை நன்மதி இருக்காங்க. ஏறக்குறைய 400 திருக்குறளை மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லி தருவோம்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு அந்த ஒழுக்கமுடைமையை சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் ஒழுக்கம்னா என்னென்னு மட்டும் நீங்கள் சொல்லலையே. ஒழுக்கம் உயிரை விட பெருசு, ஒழுக்கம்தான் எல்லாத்த விட பெருசு. ஒழுக்கம்னா என்ன? அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, இளைஞர்களே,
ஏதாவது ஒரு இடத்தில் ஒழுக்கத்திற்கான டெஃபனிஷன் என்று சொல்லக்கூடிய இலக்கணம் இருக்கா, ஒழுக்கம்னா இதான் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் இருக்காது. ஒரே ஒரு தலைவர்கிட்ட மட்டும்தான் அதுக்கான விளக்கம் இருந்தது, அதற்கான பொருள் இருந்தது, அதற்கான டெஃபனிஷன் இருந்தது, அதற்கான நேரடியான அர்த்தம் இருந்தது. அந்த தலைவர் சொல்லுகிறார், ஒழுக்கம்னா நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஒழுக்கம்னா நான் என்னன்னு சொல்கிறேன். பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல் நீ மற்றவரிடத்தில் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம். சொன்னவர் தந்தை பெரியார். பெரியார் சொல்கிறப்ப அதை வாசிக்கிறப்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். பிறர் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி. ஆனால் வாழ்வில் இதை கடைபிடிப்பது மிகப்பெரிய கடினமான காரியம். நான் வர்றேன் புத்தக திருவிழாக்குள்ளே, மேடைக்கு வரப்ப இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாம் ஐயா சேதுராமன் அவர்கள், சகோதரர் சிவகுமார் அவர்கள், அக்கா கண்மணி அவர்கள், இவர்களெல்லாம் என்னை பார்த்து முரடான்னு முறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? நானும் முறைச்சிட்டு தானே இருப்பேன். அப்போ அவர்கள் என்னிடத்தில் என்னை காட்ட நினைக்கிறார்களோ அதை நான் முதல்ல காட்டணும்ல. அவர்கள் என்னை பார்க்கிற போது நான் சிரித்தால் தானே அவங்க சிரிப்பாங்க. இப்படி சாதாரணமாக இவ்வளோ பெரிய உலக தத்துவம் தெரியுமா இது? பிறர் உன் முன்னாடி வந்து புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நீ அவங்க முன்னாடி புகைப்பிடிக்காமல் இருக்கணும். சமூகத்தில் ஒருவர் நின்று புகைப்பிடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த சமூகத்திற்கு முன்னால் நீ புகைப்பிடிக்காதவனாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு சென்று ஒரு அறிவுரையை சொல்லுகிற போது புத்தகத்தை படி என்று சொல்லுவதற்கு முன்னால் மதிவதனி அந்த புத்தகங்களை படித்திருக்க வேண்டும். அப்போ ஒழுக்கம் என்பது பிறர் தன்னிடம் நடந்து கொள்வதைப் போலவே நாமும் பிறரிடம் நடந்து கொள்வது. நான் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அதை தான் நினைப்பேன். ஒரு ஆண் வந்து கணவன் மனைவியிடம் எடுத்தெறிஞ்சு பேசுவார், மனைவி அமைதியாக இருப்பாங்க. அதை யார்கிட்ட போய் காட்டுவாங்கன்னா வீட்டில் ஏப்ப சாப்பியா ஒரு குழந்தை இருக்கும், எங்களை மாதிரி குழந்தையா இருக்காது, உண்மையாகவே பரிதாபத்துக்குரிய குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட போய் கத்துவாங்க. அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? அதுக்கு ஏப்ப சாப்ப பொம்மை தான், அதை போட்டு அடித்து வெளுத்து வாங்கி 2வது நாள் கிழிஞ்சு தொங்க விட்டுருக்கும். அது ஏன்னா அது யார்கிட்ட போய் அதை காட்டும்? அந்த பொம்மைக்கு யார்கிட்டையும் காட்ட முடியாது, உயிர் இல்லை, அது பரிதாபத்துக்குரிய நிலையில் போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒழுக்கம் என்பதை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னா படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுப்பது கிடையாது. கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, படிக்க வைப்பது என்பது வேறு. நீங்கள் திருக்குறளின் 10 குறளை ஒழுக்கமுடைமையில் படிக்க வைத்தாலும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வராது. 1330 குறளை சொன்னவர்கள் எல்லாம் ஒழுக்கம் வாய்ந்தவர்களாக தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தமிழை நல்லாக படித்தவர்கள், இலக்கியத்தை நன்றாக படித்தவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக மட்டுமே இருப்பார்களா என்று கேட்பதும் கேள்விக்குறிதான். அப்போ குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னா, கற்றல் என்பது பார்த்து கற்றல் ஒன்று இருக்கிறது, படித்து கற்றல் ஒன்று இருக்கிறது. படிக்கக்கூடிய எல்லாராலும் கற்றுக்கொள்ள முடியுமா என்பது சந்தேகம். ஆனால் நம்மை பார்த்து வளரக்கூடிய சமூகம் நிச்சயம் நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த உயிரை பொறுத்தவரை ஒழுக்கம்தான் மேலானது என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரினும் பெரிதாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இது 2வது பகுதி. இப்போ உயிரினும் விட காதல் ஒரு பக்கம் பெரிதாக இருந்தது, உயிரை விட ஒழுக்கம் ஒரு பக்கம் பெரிதாக இருந்தது. அதற்கு அடுத்த கட்டம் வந்தீங்கன்னா, எல்லா கட்டத்திலும் அடுத்த கட்டம் அல்ல, சங்ககால இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு வரை நான் இங்கு வந்த உடனே என்னை முதலில் அப்படியே பார்த்த உடனே ஈர்ப்படைய செய்தது, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் 2 குழந்தைகளையும் பள்ளி சீருடையில் கையில் பிடித்து வரக்கூடிய செய்தி தான் பார்த்த உடனே ஈர்ப்பாக இருந்தது. இதைவிட எது ஈர்ப்புன்னு கேட்டிங்கன்னா, காலை உணவு திட்டத்தில் அந்த குழந்தைகளெல்லாம் உட்கார்ந்து மிகப்பெரிய சிரிப்போடு உணவு உண்டக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு நம்முடைய கண்ணில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கு. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக தமிழ்நாடு இதை பார்த்து பழகிடுச்சு. இப்போ எங்களை பொறுத்தவரையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையோ கூப்பிட்டு கேளுங்களேன், காலை உணவு திட்டம் பெருசான்னு, அது எவ்வளோ பெரிதுன்னு அதுங்களுக்கு தெரியாது. ஏன்னா வறுமையினுடைய நிறத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கு காட்டியதே கிடையாது. ஒருவேளை சோறு இல்லாமல் இருந்தால் அந்த வழி எப்படின்றது எங்களுக்கு மூத்தவர்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கு அடுத்து வந்தவர்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த உணவினுடைய வறுமையினுடைய வழியை நாம் காட்டாமல் வளர்த்து விட்டோம். ஆனால் இந்த சமூகம் எப்படி வளர்ந்த சமூகம்னு கேட்டால், உலகிரை விட எது பெரிது என்று கேட்டபோது கல்விதான் பெரிது என்று சொன்ன மரபை கொண்ட ஒரே சமூகமாக தமிழ் சமூகம்தான் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. கல்விக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு அதை எழுதியவர் யார் என்று சொல்லுகிறேன். இருப்பதிலேயே எது பெரிது அப்படின்னு கேட்டால் கற்றல், கல்வி. என்ன கொடுத்தனாலும் நீ படிச்சிடணும், பிச்சை எடுத்து கூட படிச்சிரு, படிக்காம மட்டும் இருந்துடாத. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேனா சும்மா நினச்சிக்குது நம்ம பிள்ளைங்க. பிச்சை எடுத்து யாராவது படிப்பாங்களா அப்படின்னு.
கடன் வாங்கி எத்தனை பேர் படித்து பெரியாளாகி மீண்டும் அந்த கடனை கட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கடன் வாங்கி படித்து மீண்டும் அதே கல்லூரிக்கு பேராசிரியர்களாக போனவர்களை பெற்ற மண் இந்த தமிழ்நாடு. மிகப்பெரிய கடுமையான வறுமையின் காரணமாக படித்து வளர்ந்து பின்னாளில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறியவர்களை எல்லாம் கொண்ட மண் இந்த இந்தியா தான். அப்போ இத்தனை பேர் இந்த கல்வியை ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கிற போது, சங்ககால இலக்கியத்தில் ஒரு பாடல் வருகிறது, என்ன கொடுத்தனாலும் படிச்சிரு, பிச்சை புகினும் நீ படிச்சிரு, பிச்சை கொடுத்து கூட படிச்சிரு, உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாருக்கு எதை கொடுத்தனாலும் நீ படிச்சிரு. ஏன்னு கேட்டால், வீட்டில் எத்தனை பேர் குழந்தைங்க இருந்தாலும் தாய்க்கு ஒன்று தான். இப்போ எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் இருக்கோம்னா நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றா தான் இருப்போம். ஆனால் எங்கள் அம்மா கூடுதலாக நான் இப்போ காலையில் போன உடனே என்னை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. ஏன்னு கேட்டால், ஐயோ நம்ம பிள்ளை என்பதை தாண்டி நம் பிள்ளை இவ்வளோ பெரிய அரங்கத்தில் நின்று வந்திருக்கிறது என்ற பெருமை நிச்சயம் ஒரு தாய்க்கு தான் முதலில் இருக்கும். அது இருக்கணும், அதில் தவறு ஒன்று கிடையாது. இது நமக்கு இப்போ புரியுது. சங்ககால இலக்கியத்தில் ரொம்ப அழகாக அதை சொல்லுகிறார்கள். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் தாய்க்கு ஒன்று தான். ஆனால் அதில் அறிவில் சிறந்தவனை பார்த்து தாய்க்கு கூட சில நேரங்களில் அவருடைய மனம் பிரியும். அவருடைய அந்த கவனிப்பு என்பது நீங்கள் உடனே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களாம் 2 பிள்ளை 3 பிள்ளை அம்மாவுக்கு இருக்கிறவங்களாம் போய் சண்டை போட ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த பிள்ளை அதிகமாக மார்க் எடுத்ததுனால தான் நீ என்கிட்ட எப்படி இருக்கன்னு சொல்லி. தாயினுடைய பாசத்தை நாம் அளவிட முடியாது. இந்த இலக்கியத்தில் அவர்கள் அளவிட விரும்புவது கல்வியை. கல்வி கற்ற ஒருவனுக்கு அந்த மேம்பாடு இருக்கும் என்பதை அந்த இலக்கியம் சொல்லுகிறது. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து சொல்லுகிறார்கள், மேற்பால் ஒருவன் உளனே. நீ 4 வர்ணம்னு சொல்லக்கூடிய 4 பால்கள் மேலே இருந்தாலும் கூட கீழ்பால் ஒருவன் கற்றால், கீழே இருக்கவன் ஒருத்தன் கற்றான்னு சொன்னால் மேல்பால் ஒருவன் அவன் கண் பருமே. இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த 4 வர்ணம் இதெல்லாம் இப்போ வந்ததுன்னு. நம்ம ஆட்கள் அப்போ இருந்தே இது எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. வாங்க உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மலாம் சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லி 4 வர்ணங்கள் என்ற சொல் அப்போ இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் அதை எழுதியவர் யாராக இருப்பார்? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனாக இருந்தார். யோசிச்சு பாருங்க. ஆரிய படை கடந்து, இது நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்லுகிறேன், அரசு நிகழ்ச்சியாகவும் சேர்ந்து நடக்கிறது, அறிவார்ந்த தோழர்கள் புரிந்து கொள்ளலாம். நான் அவர், நான் இவர், நான் அங்கே பிறந்தேன், நான் இங்கே பிறந்தேன், நான் சைடில் பிறந்தேன், நீ எங்கேனாலும் பிறந்துட்டு போ. இந்த சமூகத்தில் யாருக்கு மரியாதை என்று சொன்னால் உன் ஜாதியை வைத்தல்ல, உன் வர்ணத்தை வைத்தல்ல, உன் நூலை வைத்தல்ல, படிப்பு என்ற நூலை வைத்து தான் இங்கே பெருமை இருக்கும் என்பதை சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். அப்போ உயிரை விட இது எதை பெரிதாக நினைத்தது என்று சொன்னால் கல்வியை பெரிதாக நினைத்த சமூகம். அதற்கடுத்து வந்தீங்கன்னா உயிரை விட பெரிதாக காதல் ஒரு கட்டத்தில் இருந்தது, ஒழுக்கம் ஒரு கட்டத்தில் இருந்தது, வரலாறு நெடுகிலும் உயிரை விட பெரிதாக இருந்தது கல்வி. கல்வி பெரிது, காதல் பெரிது, ஒழுக்கம் பெரிது, எல்லாம் சரி. ஆனால் உயிரோடு இருத்தல் என்பதும் வாழ்தல் என்பதும் ஒன்றா என்ற ஒரு காலகட்டம் வந்தது. உயிரினும் பெரிதுன்னு சொல்கிறோம். இப்போ யாராவது நம்மளை பார்த்து கேட்பாங்க, ரொம்ப நொந்து போயிருக்கப்ப நல்லா இருக்கியான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இருக்கேன் அப்படின்வோம். கொஞ்சம் பேர் நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டாங்கன்னா உயிரோடு இருக்கேன். அதோட அர்த்தம் என்ன? இருக்கேன், அவ்வளோதான். உடல் இருக்குது, உயிர் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அது விரக்தியினுடைய உச்சம். அப்போ உயிரோடு நம்ம எல்லாருமே இருக்கோம், அது உண்மை தானே? பேசுகிறோம், யோசிக்கிறோம், சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் உயிரோடு தான் இருக்கோம். வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வாழ்தல் என்பது வேறு, உயிரோடு இருத்தல் என்பது வேறு. வாழ்தல் என்பது கடைசி மனிதன் 27 வயதில் நான் மரணிக்கலாம், 30 வயதில் கூட நான் மரணிக்கலாம், 60 வயதில் நான் மரணிக்கலாம், எத்தனை வயசுலனாலும் மரணிக்கலாம். மரணம் என்பது வேறு, வாழ்தல் என்பது வேறு, உயிரோடு இருப்பது என்பது வேறு. ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிந்தித்து கொண்டிருப்பதால் நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிந்தனையை அடக்கின்ற போது நான் உயிரால் மறைந்து விடுவேன், உடலால் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிரோடு மட்டும் இல்லை. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இளைஞர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிந்தனையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதற்கு ஒரு ரொம்ப அழகான உதாரணம் இங்கெல்லாம் விட்டுருங்க. ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய ஓவியர். அந்த ஓவியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேர் கார்மென் ஹெராரா. மிகப்பெரிய பெண்மணி, 1915 பிறந்தவர். அவருடைய 107 வயது வரைக்கும் வாழ்ந்து மறைந்தார். 107 வயது வரைக்கும் அந்த அம்மா வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஓவியத்தை முதலாக அவங்க விட்டுறப்ப அவங்க வயசு என்ன தெரியுமா? 20-30 கிடையாது,
89 வயதில் தான் முதல் ஓவியத்தை அந்த கார்மென் ஹெரேரா விற்றிருக்கிறார். அப்போ அவங்க எவ்வளோ பெரிய விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, 89 வயதில் தான் உங்களுடைய முதல் ஓவியம் விற்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அருங்காட்சியகத்திலும் உங்களுடைய ஓவியம் இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பேன், என் எண்ணங்களுக்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இது உங்களுக்கு அபத்தமாக தெரியலாம். அந்த சமூகத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யாராவது என்னை பார்த்தாங்கன்னா அபத்தமாக தானே நான் தெரிவேன். என்னப்பா இது 5 நாள் நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் போனேன்ற, காலையில் ஒசூர் புத்தக திருவிழான்றீங்க, திரும்ப நாளைக்கு போய் கோர்ட்டுக்கு போகணுன்றீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வாழவே இல்லையாம்மா நீ அப்படின்னு தோணும். அதனுடைய அர்த்தம் என்ன? 27 வயதில் இந்தந்த மகிழ்ச்சி இருக்கணும்னா அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறோம் நாம். ஆனால் அப்படி கிடையாது. எத்தனை வயதாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களை நோக்கி, அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி ஓடுவது மட்டும்தான் வாழ்தலாக இருக்கும். அந்த வாழ்தலை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ உயிரினும் பெரிது அப்படின்றப்ப காதல், கல்வி, ஒழுக்கம் இதெல்லாம் இருந்ததுக்கு காரணம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே தமிழர்கள் உயிரோடு இல்லை, அவங்க வாழ்ந்து கொண்டிருந்ததுனால தான் இப்போ இடைப்பட்ட காலத்தில் பெண்களை படிக்க விட மாட்டோம் என்று சொன்ன சமூகத்தில் சங்ககால இலக்கியத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சங்ககால இலக்கியத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 தலைமுறைக்கு முன்னால் நாம் வெறுமனே உயிரோடு தான் இருந்திருக்கிறோம். பெண்களை படிக்க விடலை. பெண்களை படிக்க விடாத சமூகம் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை மட்டுமா விடலை, உங்களிலும் சில பேரை பல காரணங்களை சொல்லி இந்த சமூகம் படிக்க விடாமல் தான் தடுத்தது. இதையெல்லாம் யோசித்து அடுத்து ஒரு அப்டேட்டடான வேர்ஷன் வருது. இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இலக்கியம் சொல்லிட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே மனிதனுடைய உயிருக்கும் மேலாக ஒன்றுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உயிரினும் பெரிதாக ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து ஒருவர் சொன்னார். மனிதனுடைய உயிரினை விட பெரிது, உயிருக்கு நிகராக நீங்கள் ஒன்றை வைக்க முடியும் என்றால் மனிதனுடைய சுயமரியாதையை மட்டும்தான் வைக்க முடியும் என்று சொன்னார் தந்தை பெரியார். இப்போ உயிரை விட பெரிது சுயமரியாதையும் மான உணர்ச்சியும் தான். சுயமரியாதை இருக்கக்கூடியவன் என்னை படிக்க விடலைன்னா ஏன் படிக்க விடலன்னு கேட்பாங்க. சுயமரியாதை உணர்ச்சி இருக்கக்கூடியவன் காதலித்த பெண்ணையோ காதலித்த ஆணையோ திருமணம் செய்ய விடுவதற்கு ஜாதி ஒரு தடையாக இருந்தால் ஏன் எனக்கு பிடித்த பெண்ணை திருமணமாக விடமாட்டீர்கள் என்று கேள்வியை கேட்பான். சுயமரியாதை உணர்வு இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய தனிமனித ஒழுக்கத்தில் சிறந்தவராக மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொன்னால், இதுவரை தமிழ் சமூகம் எதையெல்லாம் உயிரை விட பெரிதாக நினைத்ததோ அதை ஒற்றை வரியில் சுயமரியாதை தான் உயிரை விட பெரிது என்று சொன்னதை தான் இந்த தலைப்பை எடுப்பதற்கு எனக்கு காரணமாக அமைந்தது. உயிரை விட பெரிது சுயமரியாதை தான். இப்போ எதுவெல்லாம் சுயமரியாதை நம்ம லிஸ்ட்டே வச்சுருப்போம். என்னை யாரும் திட்டிடக்கூடாது, ஏன் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் வர்றப்ப எல்லாம் வணக்க வைக்கணும், இல்லைனா என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் தான் சீஃப் கெஸ்ட்னால் வந்தோடனே 2 பேராவது என்னை பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும், இல்லைனா என் சுயமரியாதை பாதிச்சிடும். 4-5 பேராவது நின்றணும், இல்லைனா என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் தெருவுக்குள் போகிற போது என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னா என்னை ரொம்ப எங்கள் மிஸ் திட்டவே கூடாது, நல்ல விதமாக நடத்தணும், இல்லைனா என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் ஒரு விரும்புகிறேன்னு சொன்னால் அவங்க என்னை நோகாமல் பார்த்துக்கணும், இல்லைனா என் சுயமரியாதை பாதிச்சிடும். வீட்டில் இருக்கிறேன்னா ராஜா பகவத் மாதிரி இருக்கணும், இல்லைனா என்னுடைய சுயமரியாதை என்னை பாதிச்சிடும். இப்போ சுயமரியாதை என்பதை நம்ம எப்படி சுருக்கிட்டோம்னா, நம்மை பாதிக்கக்கூடாது, அதுக்கு நம்ம சுயமரியாதை தடையாக இருக்கணும். இவ்வளோ யோசிச்சு நமக்கு எதிரில் இருப்பவருக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்று என்றைக்கு சிந்தித்திருக்கிறோமோ அன்றைக்கு தான் அது உண்மையான சுயமரியாதையாக இருக்கும். இது கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்து வருகிற போது நம்ம அதுக்கிட்ட என்ன சொல்லி வளர்ப்போம்னு சொன்னால், கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுவோம். எல்லாரும் சொன்ன பேச்சும் கேட்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நாளும் அந்த குழந்தை சொல்வதை காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தையின் சுயமரியாதை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதை என்றைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? பல பேர்த்துக்கு என்ன பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடும். அந்த பாப்பா சிரிக்குது, இருக்குல்லம்மா நமக்கும் சொல்லிகிட்டு இருக்க, இப்போயே பாருங்கப்பா எனக்கும் இருக்குன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொல்லுது அந்த பொண்ணு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு சுயமரியாதை இருக்குன்னு சொல்லுதே இந்த பொண்ணுன்னு பாதி பேர் பார்க்குறீங்க. பெரியவர்களை விட அதிக சுயமரியாதை யாருக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தான் தரப்பட வேண்டும். இதை நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நேற்று நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கணும், ராத்திரி 2:30-3 மணி இருக்கும். அது ராத்திரி இல்லை, அது கொஞ்சம் நேரம் விட்டால் கோழி கூவிடுன்ற மாதிரி இறங்கணும்.
இறங்கின பிறகு நானும் என்னுடைய தங்கை தொண்டரம் அவர்களும் இறங்குறோம். நாங்கள் முன்னாடி இறங்கிட்டோம். பின்னாடி ஒரு அம்மா இறங்குறாங்க. அவங்களோட 2 குழந்தைய கூப்பிட்டு. ஒரு பாப்பா ஒரு 7வது படிக்கிற அளவுக்கு இருக்குது, ஒரு குழந்தை 3வது 4வது படிக்குது. 2 பையை வச்சுட்டு அந்த அம்மா இறங்குறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, 2 பை வெயிட்டாக இருக்குது, 2 பையை தூக்கிட்டு அம்மா இறங்குறாங்கன்றது அம்மாவுக்கு தெரியும், 3வது 2வது படிக்கிற குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணுது, கீழே விழுந்து தடுமாறிடுது, ட்ரெயினை விட்டு விழுது, தடுமாறுது. உண்மையாக சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கண்ணா? தூக்கி பிடிப்போம். அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாரு, தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அறிவார்ந்த சமூகம் இல்லைம்மா, முதுகில் தட்டியிருப்பாங்கன்றார். அதுதான் நடந்துச்சு. முதுகில் ஒரே போடு, ஒழுங்காக வரமாட்டியா அப்படின்னு. இப்போ நியாயமாக பார்த்தா அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதோ சுயமரியாதையை பற்றிய புரிதல் இருந்தனால கண்டுக்காத மாதிரி திரும்பிட்டோம். ஒரு 2 பெரியவங்க அங்கேயே நின்று அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி அவங்க அம்மா கிட்ட பிள்ளைய கூட்டு அந்த சும்மா போயிருந்தாவது அந்த பிள்ளைங்க நம்மளை அடித்ததை யாரும் பார்க்கலன்ற மனநிறைவாக இருந்திருக்கும். அது 2 சொட்டு கண்ணீர் விட்டு, அந்த கண்ணீர் அவங்க அம்மா முதுகில் அடித்ததுக்கு நிச்சயமாக வந்திருக்காது. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ வேகமாகவும் ரோட்டில் அடிச்சிருக்க மாட்டாங்க. பொதுவெளியில் என் முதுகில் தட்டக்கூடிய உரிமை தாயாகவே இருந்தாலும் தந்தையாகவே இருந்தாலும் எப்படி வரும்? அது சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா என்பதுதான் அந்த குழந்தையுடைய 2 சொட்டு கண்ணீருக்கு அர்த்தம். இதை என்றாய்க்காவது நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? நினச்சி பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எளிமையான விக்டிம் யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க தான். இதுக்கு அடுத்து அப்படியே வாங்க, குழந்தைகளுக்கே இவ்வளவு சுயமரியாதை இருக்குன்றது புரியாத ஒரு சமூகத்தில் வளர்ந்த மனிதர்களுக்கு இருக்குன்ற புரிதல் நமக்கு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. மனிதர்களை நாம் என்னவாக பார்த்துருக்கிறோம்? நம்ம யாரும் கேள்வி இல்லை, என்னையும் சேர்த்து நான் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துகிறேன். தெருவில் நடந்து போகிறோம், சென்னை போன்ற பெருநகரங்களாக இருக்கட்டும், ஓசூராக இருக்கட்டும், எந்த நகரங்களாக இருக்கட்டும், தெருவில் நடந்து போகிற போது டிப்டாப்பாக வரக்கூடிய ஒருவரையும் பிச்சை எடுக்கக்கூடிய சகோதரரையும் நாம் என்னவாக பார்ப்போம்? டிப்டாப்பாக வரவர் நமக்கானவர், அவர் நம்மளை மதிக்க கூட மாட்டார், அது 2வது விஷயம். நம்ம ஆனால் அவரை மதிப்போம். ஆனால் பிச்சைக்காரர் நம்மை மதிப்பார், நாம் அவரை மதிக்க மாட்டோம். இந்த சமூகத்தினுடைய சிக்கலே அதுதான். மனிதரை மனிதராக பார்க்காமல் முதலில் அவரை ஜாதியாக பார்ப்பது முதல் சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் மதமாக பார்ப்பது 2வது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் பாலினமாக பார்ப்பது 3வது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் அவர்களுடைய உடல் குறைபாடை வைத்து பார்ப்பது 4வது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் அவர்களை எப்போதும் வேறு ஒருவராக பார்ப்பது என்பது மனிதர்களுடைய ஆகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கல் புரிந்தால்தான் உயிரை விட பெரிது மான உணர்ச்சி தான், சுயமரியாதை தான் என்பது நமக்கு புலப்படும். ரோட்டில் போகிறப்ப மட்டும் கிடையாது. நான் ஏன் முதல்வருடைய படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன்னா, முதல்வருடைய படத்தை பார்த்து அல்ல, அவர் 2 குழந்தை, ஏன்னா எத்தனை புகைப்படங்கள் இருக்குது முதல்வருடையது. 2 குழந்தைகளை கையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் கூட இங்கே இருக்கலாம், நேரடியாக தமிழ்நாட்டு முதல்வரை பிடிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது இந்த தலைப்பை ஒட்டிய செய்தி. காலை உணவு தருகிறார்கள், உப்புமா கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, கேசரி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க உட்காந்து சாப்பிடுது. ஒரு குழந்தைகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் 20 முறையாவது அந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அந்த பாப்பா ரெட்டை ஜடை போட்டுட்டு ரிப்பன் கட்டிட்டு நிற்கிது, ஒரு அரசு பள்ளி. அதுக்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, கெட்ட வார்த்தை பேச தெரியாது, கேட்ட வார்த்தை தான் பேசணுன்னு. அதே மாதிரி சாப்பிட்றப்ப அல்லது அது ஜாலியாக இருக்கிறப்ப போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பொய் சொல்லாது. இப்போ நன்மதிக்கிட்ட நான் முடித்த உடனே போய் கேட்டேன்னா நல்லா இருந்துச்சாடான்னு கேட்டால் சும்மா பொய் சொல்லும், நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு. வீட்டுக்கு போய் தான் உண்மையை சொல்லும். நாம அந்த அக்கா 1 மணி நேரம்ன்ட்டு இப்போயே 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு வீட்டில் தான் போய் உண்மையை சொல்லும். அப்போ அந்த குழந்தைகளுடைய மனதில் இருப்பதை வெளிப்படுத்தக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்னா, ஒன்று பெற்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. முதல் இதான் அதான். பெற்றோர்கள் பக்கத்தில் இல்லைனாலே பிள்ளை உண்மை தான் சொல்லும். 2வது ஆசிரியர்கள் பக்கத்தில் இல்லைனா உண்மையை மட்டும்தான் அந்த பிள்ளை சொல்லும். 3வது அப்படியே எல்லாரும் போயிட்டு அதை ரொம்ப புகழ்ந்து தள்ளாமல் இயல்பாக விட்டிங்கன்னா குழந்தை உண்மையை சொல்லிடும். போய் பேட்டி எடுக்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட, மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள்லாம் இல்லை. எப்படி இருக்குது இந்த காலை உணவு திட்டம்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு காலை உணவு திட்டம் போட்டதுலேருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதில் அடுத்து சொல்லுது. அது எல்லா குழந்தைங்களும் சொல்கிறது தான். கேசரிலாம் போடுறாங்க தெரியுமா? கேசரி உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தையின் பல நாள் ஏக்கம் அந்த கேசரியில் அடங்கி இருக்கிறதுன்றது தான் செய்தி. இதை புரிந்து கொள்வதற்கு என்றைக்காவது மேல்நிலையில் இருக்கக்கூடிய எலைட் பீப்புள் யோசிச்சிருக்காங்களா? சில பத்திரிகைகள் இதை வேறு மாதிரியெல்லாம் எழுதக்கூடிய பத்திரிகைகள் இருக்காங்கல்ல. அதுக்கடுத்து அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு அது புரியலை, 3 தடவை காதில் வச்சு கேட்டு என்ன சொல்லுது, ஏன்னா அது கூட சிரிச்சிருது, அதனால் முடியாமல். அது அப்போ தான் அந்த குழந்தைக்கு பல்லு விழுந்திருக்குன்னா என்ன அர்த்தம்?
அதோட பால்பல் மில்க் டூத் அப்போ தான் விழுந்திருக்குன்னா அது அதிகபட்சம் 2வது படிக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த குழந்தை சொல்லுது, வீட்டில் எப்போ பாரு பருப்பாக கொடுத்து விடுவாங்க, இங்கே எனக்கு நல்ல சாப்பாடாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிக்குது. அந்த சிரிப்போடு முடிந்து விடுகிறது. பருப்பு போட்டு சாப்பிடுவது என்பது பலருக்கு இயல்பானது, பலருக்கு அது வறுமையினுடைய அடையாளம் தான் பருப்பு. ஏன்னா ரேஷன் கடையில் அது கிடைக்கிது. பருப்புலாம் சாப்பிட்றாங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா நாம் மனிதர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். உருவத்தால் மனிதர்களாக இருப்பது என்பது எளிது, அது என்ன பெரிய அதிசயமா? அப்பாவும் அம்மாவும் சேர்றாங்க, நம்ம ஏதோ ஒரு மனிதர்கள் பிறக்கிறோம், அது ஆக்சிடெண்ட். யாருக்கு பிறக்கணும்னு நமக்கு தெரியாது. நான் கல்லூரிக்கு போன உடனே மாணவர்களுக்கு கேட்டக்கூடிய முதல் கேள்வி, யாராவது ஒருத்தர் நான் பிறந்தா இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் பிறக்கணும்னு நினச்சி யாராவது பிறந்திருக்கீங்களான்னு கேட்பேன். முழிக்குங்க, என்ன இந்த அக்கா கோளாறு போல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கல்லூரிக்குன்னு. அடுத்த கேள்வி கேட்பேன், இந்த ஜாதியில் தான் பிறக்கணும்னு நினச்சி யாராவது பிறந்திருக்கீங்களான்னு கேட்பேன். இல்லைக்கா அப்படி பிறக்க முடியாதுல்ல. இந்த மதத்தில் தான் பிறக்கணும்னு நினச்சி யாராவது பிறந்திருக்கீங்களான்னு கேட்பேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் கிறிஸ்தவர், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தால் நான் இஸ்லாமியர், இந்து குடும்பத்தில் பிறந்தால் இந்து, நாத்திக குடும்பத்தில் பிறந்தால் கடவுள்னா யாருன்னே தெரியாது நாத்திகர். இதே இந்து குடும்பத்தில் பிறந்து பிடிக்கலன்னு தூக்கி போட்டு கிறிஸ்தவர் கைக்கு போனேன்னா நான் கிறிஸ்தவர். கிறிஸ்தவருக்கும் பிடிக்கல, ஏன்னா இம்சையாக இருக்குது மதிவதனி மாதிரின்னு இஸ்லாமியர் வீட்டில் கொடுத்தாங்கன்னா நான் இஸ்லாமியர். அப்போ பிறப்பு என்பது நான் இந்த மதத்தில் தான் பிறக்கணும், இந்த ஜாதியில் தான் பிறக்கணும், இந்த ஊரில் தான் பிறக்கணும். அப்பா அம்மாவை மாற்றிக்க முடிஞ்சால் உலகத்தில் பாதி பேர் மாற்றிக்க மாட்டாங்களா? மாற்றிக்க முடியாதனால தானே வாழ்கின்றவரை அவங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இது எதுவுமே பெற்றோர்கள் யார் என்பதை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது. இப்போ மனிதர்களாக பிறப்பது என்பது உலக அதிசயம் கிடையாது. எது அதிசயம் என்று கேட்டால் மனிதத்தோடு வாழ்வது தான் உலக அதிசயமாக இன்றைக்கு இருக்கிறது. அப்போ உயிரை விட பெரியதாக சுயமரியாதை யாருக்கு இருக்கும்னா மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நாய்க்கு போய் சுயமரியாதை வகுப்பு எடுக்க முடியுமா? நான் ஒருவேளை நாய்க்கு சுயமரியாதை வகுப்பு எடுக்க முடியும்னு சொன்னால் எடுக்கிற முதல் ஆளுகளாக நாங்கள் தான் இருப்போம், போய் எடுத்துகிட்டு இருப்போம். அதுக்கு புரியாது. பார்ப்பா அவனை அடிக்கிறாங்க, எல்லாம் விரட்டுறாங்க, நீ யார் வீட்டுக்குள்ளேயாவது போய் இருப்பான்னு நான் கிட்ட சொல்ல முடியுமா? எருமை மாட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் நின்னனாவே உன்னை அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல, அந்த தெருவுக்கு போன்னு சொல்ல முடியுமா? கொசு கடிக்குது, நீ தான் கடிச்சா அவன் அடிக்கிறான்னு தெரில, கடிக்காம இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? எறும்பு கடிக்குது, நரன்னு மிதிக்கிறோம், ஏன் அவன் தான் மிதிக்கிறான்னு தெரில, அந்த பக்கம் போய் ஊருன்னு சொல்ல முடியுமா? இப்போ விலங்குகளிடத்தில் சுயமரியாதை பாடம் எடுக்க முடியாது. விலங்குகளிடத்தில் இல்லாத ஒன்று நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய உயிரிடும் மேலாக இருக்க முடியும், அதுதான் சுயமரியாதை. இப்போ இந்த சுயமரியாதை பற்றிய விளக்கத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா நேரம் சரியாக 8:53, 9 மணிக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தால், கட்டாயம் மட்டுமல்ல கூட்டம் நல்லா இருக்கிறப்பே முடிக்கிறது தான் உன் பேச்சாளருக்கு சிறப்பு. அது கலைந்த பிறகும் பேசி கொண்டிருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிக்கலான காரியம். நிறைந்திருக்கிறீர்கள், ஸோ நானும் நிறைவாக முடித்து விடுகிறேன். இந்த சுயமரியாதை உணர்வை எப்படி பெறுவது அப்படின்னு சொன்னால், ஒரு காலை உணவு திட்டத்தை ஒரு அரசு தருகிற போது அதை உணவாக பார்க்காமல் அந்த குழந்தைகளின் உணர்வாக பார்ப்பதில் அந்த குழந்தைகளுடைய சுயமரியாதை அடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்கன்னா, மனிதர்களை பார்க்கிற போது ஜாதியாக நாம் பார்ப்பதால் அவர்களுடைய சுயமரியாதை பாதிப்புக்குள்ளாகிறது. என்கிட்ட அந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க, மத அடையாளங்கள் போடுகிற போது சுயமரியாதை குறையப்படுறது, ஜாதியை சொன்னால் மட்டும் குறையுதுன்னு எப்படிக்கா சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நிறைய பெரியவர்கள் அறிவார்ந்தவர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். எளிமையாக சொல்லுகிறேன், என்னை பார்த்த உடனே அந்த இஸ்லாமிய சகோதரர் வணக்கம் வைத்தார். அவர் தலையில் இருக்கக்கூடிய குல்லா ஒருபோதும் நம்மை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. அந்த சகோதரி புர்கா போட்டு உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய புர்கா ஒருபோதும் மற்றவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் குங்குமமும் செந்தூரமும் சேர்த்து வைத்திருக்கிறார், அவருடைய குங்குமம் ஒருபோதும் என்னை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. திண்ணூரோடு ஒரு அண்ணன் உட்கார்ந்து நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருக்கும் தெரியும் இந்த பிள்ளை நாத்திகர் என்று, ஆனால் அவருடைய திருநூறு என்னை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தால் சிலுவையோடு உட்கார்ந்திருப்பீர்கள், உங்கள் சிலுவை எங்களை தாழ்வு மனப்பான்மை, எங்களை நான் சொல்கிறது மக்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. ஆனால் ஒருவனிடத்தில் நீங்கள் போய் நாங்கள்லாம் எந்த ஆளு தெரியுமா என்று கேட்டால், உங்களை விட ஒருவர் இந்த சமூகத்தில் கீழானவர் என்று அவர் சொல்லலை, இந்த சமூகம் சொல்லுவதால் அவருடைய சுயமரியாதை பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற சிந்தனை வருகின்ற வரை உயிரை பற்றிய புரிதல் நமக்கு இருக்காது. இது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணி சொல்லி வளர்ப்போன்னு கேட்டால் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். அதே குழந்தைய தெருவில் கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் பார்ப்பதற்கு மோசமான வழியாக இருக்குது, அங்கே வாழக்கூடிய மக்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள், அவங்க கிட்ட போகிறப்ப வியர்வை நாத்தம் வருதுன்னு சொன்னால் இது என்ன மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குது என்று கேட்கக்கூடிய நாம் குழந்தைகளை மனிதராக வளர்க்காமல்
வெறும் உடலாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடாதா? மீன் மார்க்கெட் இருக்கிறதுனால தானே மீன் வருது, மீன் இருக்கிறதுனால தானே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பயங்கரமாக கட்டுறோம். அப்புறம் மீன் மார்க்கெட் வேணும்ல. அந்த மீன் மார்க்கெட்னாலே இப்படி தான் இருக்கும் என்ற சிந்தனை அப்படி தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் உள்ளே போக வேண்டாம். இதுதானே சிந்தனை. வியர்வையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கு என்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ அன்றுதான் நாம் மனிதராக இருக்கிறோம் என்பது பொருள். உழைக்கிறவர்களுக்கு வியர்வை வரும், உழைத்தால் வியர்வை வரும். அப்போ நீங்கள் மற்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உழைத்தால் வியர்வை வரும், உழைக்காமல் இருப்பவர்களுக்கு உண்டியல் வரும். அப்போ இந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் சுயமரியாதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது கட்டம் பார்த்தீங்கன்னா, பெண்களை நாம் எப்படியாக மதிக்கிறோம். ஆண்களுக்கு உயிரினம் விட பெரிது சுயமரியாதை. நீங்கள் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம். வீட்டுக்கு வந்து 2 நிமிஷம் தோசை ஊற்றுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கத்துறதுலே சுயமரியாதை தெரிஞ்சிடும். நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது நீ 2 நிமிடங்கள் லேட்டாக தோசையை கொண்டு வரலாமா? சரி 2 நிமிஷம் லேட்டானாவது முருகலாக வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் மொந்தமாக வந்துருச்சுன்னா மொத்த சுயமரியாதையும் பாதிக்கப்பட்டுரும். ஆனால் அதை ஊற்றிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்று என்றைக்கும் நாம் நினைத்ததே கிடையாது. எப்படி பார்ப்போம் தெரியுமா? படிக்க வச்சுருவோம் பிள்ளைங்களை. 22 வயசு 25 இப்போல்லாம் ரொம்ப தாராளமாக. நான் நீங்கள் வந்த உடனே ஒரு ஐயா அவர் இருக்காரான்னு தெரியல, இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் PhD முடிச்சுட்டு பேராசிரியராக போகுதுன்னாங்க. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி இருந்தால் கல்லூரி பேராசிரியராக போகவே முடியாது, கல்லூரியில் கிழிச்சிருவாங்க சீட்டை. ஏமா பாதி நாள் நீ சமூக வேலைக்கு தான் போகிற, பேராசிரியராக எப்படி வருவேன்னு. அப்புறம் அவர் மனதுடைய ஆறுதலுக்காக நான் சொன்னேன், என்ன மாதிரி வரட்டுங்க, ஆனால் வேலைக்கு ஒழுங்காக போக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அப்போ பிள்ளைங்க எனக்கு ரொம்ப படிக்கிறாங்க. நீங்கள் நினைத்து பார்ப்பதை விட பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தங்கை MSc ஃபிசிக்ஸ். இங்கே ஒரு பொண்ணு நாங்கள் இடையில பார்த்தோம், MA எக்கனாமிக்ஸ். அவங்க உட்காந்துருக்காங்க. BA எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும் உண்மையாகவே. அவங்க MA எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, அழகாக படிச்சுட்டு இருக்காங்க. நான் BSc பயோடெக்னாலஜி முடித்து BL முடித்து ML முடித்து டிப்ளமோ இன் பெரியார் தாட்ஸ்னு ஒரு பட்டய படிப்பு முடித்து இப்போ டிப்ளமோ இன் ஆர்கியாலஜின்னு ஒரு தொல்பொருள் மற்றும் கல்வெட்டியல் பற்றி படிச்சுட்ருக்கேன். இனியும் தொடர்ந்து படித்து கொண்டு தான் இருப்பேன். இப்போ பெண் பிள்ளைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறப்ப அப்பா என்ன சொல்லுவாருன்னா, என் பிள்ளை எப்படி படிக்குது பாரு, அப்படி தானேக்கா, என் பிள்ளை எப்படி படிக்குது பாருன்னுவாங்க. அதே ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்க, பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுருக்கா பாரு. அது நல்லது பண்ணுறப்ப அவர் பிள்ளை, ஆமாம் எத்தனை குரல்கள். தப்பு பண்ணிட்டா அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை ஆகிடும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த குழந்தை தவறு செய்கிறது, குழந்தை நான் சொல்கிறது பெண்கள், படித்த பெண்கள் தவறு செய்கிறாங்க. நம்ம எப்போ சொல்கிறோம்? காதலிக்கும் போது சொல்லுவோம். திருமணத்தை பற்றி அந்த குழந்தை முடிவெடுக்கிறப்ப சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு குலகோத்திரம்லாம் கேட்டு விரும்பியிருக்காது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி முதல் நாள் கையில் வச்சுக்கிட்டு விரும்பியிருக்காது. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஜாதி சான்றிதழோடு விரும்பி இருந்தால் நம்ம அந்த திருமணத்தை ஏற்றுட்டு இருப்போம். ஜாதி சான்றிதழ் மிஸ் ஆகிட்டதுனால நம்மளால் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் என்ன இருக்குது தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே இருக்க நிறைய பேர், நான் இது வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுனால ரெக்கார்ட் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த அரங்கத்தில் இருப்பவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. பெண்ணினுடைய திருமணம் நம்ம கையில் இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவாக இருந்ததுக்கு என்ன அப்படின்னு நினைப்போம். இது எது சம்மந்தப்பட்டது தெரியுமா? சுதந்திர சிந்தனை என்பது சுயமரியாதையின் பார்ப்பட்டது. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, எனக்கு எது சரி என்பதை நான் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் என்று சிந்திப்பதை விட உலகில் வேறு மிகப்பெரிய சுயமரியாதை உணர்வு இருந்துவிடவே முடியாது. மனிதனுடைய ஆகப்பெரிய சுயமரியாதை சுய சிந்தனை தான். எனக்கு சரியெனப்படுவதை நான் செய்வதற்கு தடை ஏற்படுகிறதுனா அந்த தடை நல்ல தடையாக இருந்தால் பெண்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நான் நிச்சயமாக சொல்கிறேன், பெற்றோர்கள் பக்கம் இருந்து சொல்கிறேன். அந்த குழந்தை ஒருவரை விரும்புது, குழந்தை நான் உங்களுக்கு குழந்தை தானே அதனால சொல்கிறேன், விரும்புது, அவர் மோசமானவர், கெட்டவர், 4 கிரைம் ரெக்கார்டு அவர் மேலே இருக்குன்னா நம்ம தடை சொல்லலாம். நல்லா படித்தவர், கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, பிள்ளையை கண் கலங்காமல் பார்த்துப்பாரு, ஆனால் அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மட்டும் நம்மளெல்லாம் வேறு ஜாதி இருக்குன்றதுக்காக தடை சொன்னால் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை என்பது மூளையில் தான் இருக்கிறது. அந்த சிந்தனையை நீங்கள் கூர்ந்துவிட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை வீண். ஆக மொத்தம் உயிரினை விட பெரிது எது என்று சொன்னால், உயிரை விட பெரிது காதல், ஆம். உயிரை விட பெரிது ஒழுக்கம், ஆம். உயிரை விட பெரிது கல்வி, 100க்கு 100 உண்மை. காரணம் என்னன்னு கேட்டால், மேலை நாடுகளில் கல்வியை கற்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மேலை நாடுகளில் கல்வியை பணம் சம்பாதிப்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மேலை நாடுகளில் கல்வியை பொருளீட்டுவதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற நாடுகளில் கல்வியை அந்த குழந்தைகள் சம்பாதிப்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள்.
மற்ற நாட்களில் கல்வியை அந்த குழந்தைகள் அவர்கள் சொந்த காலில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருவன் சுயமரியாதை பெற வேண்டுமென்றால் கல்வி அவசியம் என்று கற்றுக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். சுயமரியாதை உணர்ச்சி வரணும்னா நீ படிச்சும் நிறைய பேர் இன்றைக்கு சுயமரியாதை இல்லாமல் இருக்காங்கன்றது ரெண்டாவது, அது எக்ஸப்ஷனல் கேஸ். ஆனால் படித்தால் மட்டும்தான் சுயமரியாதை வரும் என்று சொல்லிக் கொடுத்த இந்த மண்ணில் நாம் சுயமரியாதையை என்னவாக பார்க்கிறோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நமக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது வெற்றும் மரியாதை. நம்மை போலவே மற்றவருக்கும் அது வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உண்மையான சுயமரியாதையாக இருக்கும். அந்த சுயமரியாதை உணர்வு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, இந்த ஓசூர் புத்தக திருவிழா பல சிறப்பான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களை வாசிப்பதற்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி வரக்கூடிய மாணவர்கள் சில பேர் புத்தகத்தை வாங்குவீர்கள், சில பேர் புத்தகத்தை வாங்கி வாசிப்பீர்கள், சில பேர் புத்தகத்தை வாங்கி அழகாக அடுக்குவீர்கள், சில பேர் புத்தகத்தை வாங்கி பிரிக்காமல் கூட அடுத்த புத்தக திருவிழாவுக்கு வருவோம், சில பேர் புத்தகத்தை பிரித்து அழகாக அலமாரியில் வைத்து விடுவோம். நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோன்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டு இங்கிருந்து செல்லுங்கள். புத்தகத்தை பிரிக்கின்ற வரைதான் புத்தகம் பார்ப்பதற்கு அழகாக தெரியும். பிரித்து வாசித்தால்தான் புத்தகம் எவ்வளவு அறிவானது என்பது நமக்கு புலப்படும். அழகை விட எப்போதும் அழகானது அறிவாக மட்டும்தான் இந்த சமூகத்திலே இருக்க முடியும். நான் நிறைய இடங்களுக்கு செல்லுகிற போது நான் தான் சிறப்பு அழைப்பாளர்னு பல பேருக்கு தெரியாது. கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்துருக்கிற போது இந்த மாணவியும் ஏதோ பேச்சை கேட்க வந்திருக்கிறார் போல் அப்படின்னு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பரவாயில்ல, முன்னாடியே என்னை கூப்பிட்டதுனால வந்து உட்காந்துட்டேன். அப்போ வந்து உட்காருகிற போது நான் ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்த போது எல்லா இடத்துலையும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் வந்து என்கிட்ட, மேடம் பேக் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் சார் பேக் வச்சுருக்கேன், அறையில் வச்சுட்டு வந்துட்டேன். இல்லை மேடம் இப்போ நீங்கள் எதுவும் ரெடியாக வேணாமான்னு கேட்டாங்க. சார் ரெடி ஆகிட்டு தான் வந்துட்டேன், கருப்பு உடை ரெடி ஆகிட்டு தான் சார் வந்துட்டேன். இல்லை பேச்சாளர்கள் வருகிற போது அவங்க பட்டுப்புடவை கட்டுவாங்க, அவங்களுக்கு சில அலங்காரங்கள் இருக்கும், உங்களுக்கு நேரம் வேணுமா, அறை இருக்குது. அவர் உண்மையாகவே அக்கறையில் தான் கேட்டார். அவர் பார்த்துட்டாருன்னா வருத்தப்படுவார். உண்மையாகவே அக்கறையில் தான் கேட்டார், நீங்கள் கிளம்பணுமா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சிந்திச்சு பாருங்கள், பெண்கள் எந்த தோற்றத்தில் மேடை ஏற வேண்டும் என்பதை கூட ரொம்ப தாராளமாக ஆண்கள் தான் இன்றைக்கு வரை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் ஒரு மேடைக்கு செல்லுகிற போது நிறைய பேர் எனக்கு இப்போ நேற்றைக்கு முதல் நாள் ஒரு தோழர் ஒருவர் எனக்கு அனுப்புகிறாரு, தோழர் கொஞ்சம் மேடைகளுக்கு செல்லுகிற போது கம்பீரமாக சேலை அணிந்து செல்லுங்கள் அப்படின்னாரு. கம்பீரமாக செல்லணும், சேலை அணிந்து செல்லணும், நான் சேலையை சரி பண்ணிட்டு இருப்பேனா ஒழுங்காக பேசிக்கிட்டு இருப்பேனான்ற செய்தி இருக்குல்ல. அப்போ இங்கு எதையெல்லாம் இவர்கள் அழகாக பார்க்கிறார்கள்ன்ற ஒரு கற்பனை இருக்குது. அந்த கற்பனையை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் உங்களை அழகுபடுத்தி கொண்டு இருக்க சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் பவுடர் போடலன்னா பவுடர் போடணும், ஒரு நாள் சன்ஸ்க்ரீன் போடலன்னா சன்ஸ்க்ரீன் போடணும், ஒரு நாள் மாய்ஸ்சரைசர் போடலன்னா மாய்ஸ்சரைசர் போடுன்னு சொல்லுவோம், ஒரு நாள் அதை போடு இதை போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தில் 1000 பேரை ஈர்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் சன்ஸ்க்ரீனுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் இருக்காது, அறிவுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உணர்வை நான் எங்கிருந்து பெற்றேன் என்பதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலகத்தில் ஏதேதோ அழகு என்று இலக்கியங்கள் எழுதின, ஏதேதோ அழகு என்று கவிதைகள் சொன்னார்கள், ஏதேதோ அழகு என்று படங்கள் சொன்னது, பாடல்கள் சொன்னது, தத்துவ ஞானிகள் சொன்னார்கள், அறிஞர்கள் சொன்னார்கள், அறிவியலாளர்கள் சொன்னார்கள், ஓவியர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒருவர் மட்டும்தான் சொன்னார், மனிதருடைய அழகு இது எதுவுமே கிடையாது, மானமும் அறிவும் மட்டும்தான் மனிதருக்கு அழகு என்று பெரியார் சொன்னார். மான உணர்ச்சி இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், அறிவுணர்ச்சி இருந்தால் நாம் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். அந்த சுயமரியாதை தான் உயிரினும் பெரிது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.